உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். வீட்டு உள்ளே கடை வச்சுருந்தேன். நேற்று எனக்கு நோட்டீஸ் ஒட்டிட்டு போயிருக்கிறாங்க. எனக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. வெயிட்டெல்லாம் தூக்க முடியாது. எனக்கு வேலை செய்ய முடியாது, வேலை செய்யக்கூடாதுன்னு தான் சொல்லிட்டாங்க. கணவர் கிடையாது, ஒரு குழந்தை இறந்துட்டான். ஒரு குழந்தைக்காக நான் கிட்னி கொடுத்துருக்குறேன். இப்போ சமீபத்தில் கர்ப்பப்பை ஆப்ரேஷன் பண்ணி கர்ப்பப்பையும் எடுத்துட்டாங்க. இப்போ என்னால் முடியலன்னு தான் நான் இந்த கடை வச்சு நடத்திட்டு இருந்தேன். நேற்று கடை எடுத்துட்டோம் அப்படி சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. நீ 2 நாளாக ஆஸ்பத்திரிக்கு சென்ட்ரல் சிஹெச்சிக்கு போகிறேன். பஸ்ஸு இல்லாமல் போயிட்டு திரும்பி நைட்டு 1 மணிக்கு போய் படுத்துன்ட்டு டோக்கன் வாங்கின்னு வந்திருக்கிறேன் ஸ்கேனுக்கு. அப்படி அலையிறோம் நாங்கள். உடம்பு சரியில்லாதவங்க இந்த 4 கிலோமீட்டர் போயிட்டு நடந்து போயிட்டு பார்க்க முடியல. அப்பயும் பார்க்கல, டோக்கன் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. நைட்டு 1 மணிக்கு போயிட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம். ஒரு பஸ்ஸு வசதி கிடையாது, ஒரு ஆஸ்பத்திரி வசதி கிடையாது. ஒரு பொருள் வாங்கினா நாங்கள் சம்பாதிக்காமல் வீட்டில் இருக்கிறோம். 10 ரூபா பொருள் 5 ரூபா சேர்த்து விற்கிறாங்க. நாங்கள் எங்கே வாங்குறதுன்னு தெரியாமல் சரி நம்ம வீட்டில் அங்கே வச்சுருந்தோமே இங்கே வச்சுருக்கலான்னு அவங்களுக்கு இங்கே வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா அப்போ அதிகாரிங்க கேட்கக்கூடாதா? கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்க அவங்களும் கஷ்டப்பட்டனமாக வந்திருக்குறாங்க. அவங்க என்ன அவ்வளோ பெரிய இது பண்ணுறாங்கன்னு கேட்கலாம்ல. அதிகாரிங்களும் அவங்க கூட சேர்ந்துக்கின்னு நோட்டீஸ் எடுத்து ஒட்டிட்டு நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். எல்லா பொருளும் எடுத்து நான் கஷ்டப்பட்டு தான் வாங்கி போட்டேன். நான் எந்த கவர்மெண்ட் லோன் கொடுத்து கடை வைக்கல. என் கஷ்டத்தை வச்சு சிறுக சேர்த்தா நான் கடை வச்சு அங்கேயே வச்சு இந்த கடையை நான் இங்கே எடுத்துகிட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இங்கே வைக்கக்கூடாது எடுங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வைக்கலான்றாங்க, ஒருத்தர் வைக்கக்கூடாதுன்றாங்க. இவங்களுக்குள்ளேயே ஒத்துமை இல்லை. அப்போ நாங்கள் யார்கிட்ட போய் கேட்குறது இதை பற்றி அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா, நீ கடை வைக்கக்கூடாதுங்க, கம்ப்ளைண்ட் வந்துக்கினே இருக்குதுமா, எடுமா அப்படின்றாங்க. நாங்கள் எல்லோரும் இங்கே கும்பலாக மொத்தமாக வந்துட்டோம். தூக்கின்னு குப்பையில் போடுற மாதிரி எங்களை போட்டாங்க. ஒரு எது கேட்டாலும் எங்களுக்கு ரீசெண்டான பதில் இல்லை. தண்ணி 40 ரூபா கொடுக்க சொல்கிறாங்க. தண்ணி எடுத்துன்னு போனால் 40 ரூபா நல்ல தண்ணி குடிக்கிறதுக்கு. எங்களுக்கு நல்ல தண்ணி வேணும். நாங்கள் இன்னும் வேலை வசதிக்கு எங்கேயும் போகல. வேலை வசதிக்கு போட்டால் இந்த படிப்பு படிச்சிருந்தாதான்றாங்க. படிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் வயசானவங்க என்ன பண்ணுவாங்க? வயசானவங்களுக்கு வேலை செஞ்சால் தான் சாப்பாடு போடுவோன்னு பிள்ளைங்க சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு நாங்கள் அந்த வயசானவங்க என்ன வேலை செய்வாங்களோ அந்த வேலை செய்யட்டும். அதுக்கும் எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்க. ஸ்கூல் இல்லை, பசங்க போய் ஸ்கூலுக்கு போகணுன்னா பயப்படுறாங்க, கஞ்சா அடிக்கிறாங்க, இந்த வேலைலாம் இருக்குது. நாங்கள் தண்ணி பத்தலன்னு தண்ணி கேட்டால் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறாங்க. இந்த கடையில் வாங்கலைன்னா அந்த கடையில் தான் வாங்கணுன்றாங்க. எங்களை எதனா பொருள் விற்கணும்னு சொன்னால் விற்க வேணான்றாங்க. அப்போ நாங்கள் எப்படி தான் சார் வசிக்கிறீங்க? எங்களுக்கு வசிப்பு வேணும்னா எங்களுக்கு எல்லாத்தையும் நீங்கள் சார் ரெடி பண்ணி கொடுங்க. இல்லை நான் எங்கள் வீட்டாண்டே எடுத்துன்னு விட்ருங்க, நாங்கள் குடிசை கூட கட்டிக்கின்னு இருக்கிறோம், பரவாயில்ல. ஒரு முதலமைச்சர் வந்தாலும் அவருக்கு ஃபோட்டோ, ஒரு ஆஃபீஸர் வந்தாலும் அவருக்கு ஃபோட்டோ, ஒரு லேடிஸ் ஒரு படிப்பு படிச்சுட்டு இருந்தால் அவங்களுக்கு ஃபோட்டோ. அப்போ நடுந்தர மக்கள் எப்படி இருப்பாங்க? முதியோர் காசு வாங்குறவங்களுக்கு முதியோர் காசு முடிகிறவங்க பேங்க்குக்கு போயிடுறாங்க, இல்லை அங்கே போயிடுறாங்க. முடியாதவங்க எப்படி சார் போவாங்க? இங்கேருந்து போனோன்னா 1000 ரூபா ஆகுது. 1000 ரூபாய் யார் தருவாங்க? அந்த 1000 ரூபாய் நாங்கள் வாங்காமே இருக்கலாமே. அந்த முடியாதவங்களுக்கு எதுக்கு நாங்கள் அப்படிலாம் செய்யணும்? எங்களுக்கு கரெக்டாக ரீசெண்டான ஒரு பதில், எந்த கட்சிக்கார் வந்தாலும் எனக்கு இந்த பதில் சொல்லிவிட்டு எங்களுக்கு ரீசெண்டாக அதை முடிச்சு கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி இருப்போம். இல்லையா எங்களை எடுத்துன்னு போய் எங்கே ஒன்றுமோ அங்கேயே விட்ருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். நாங்கள் குடிச்ச கூட கட்டிக்கிறோம், பரவாயில்ல. நாங்கள் அருங்காபுரத்துலேருந்து வீடு இடித்தாங்க, தைலாபுரத்தில் விட்டுக்கிறாங்க. எங்கள் பஸ்ஸு வசதியில் ரேஷன் கடையில் எந்த வசதியுமே இங்கே இல்லை. நாங்கள் இவ்வளோ தொழில் வந்துடும். ரேஷன் கடை நாங்கள் பக்கத்தில் போனால் எங்களுக்கு சண்டை வலிக்க 2 மணி நேரம் 3 மணி நேரமாக நிற்கிறோம். எங்களுக்கு சண்டை வலிக்கிறாங்க. ரேஷன் கடை நீங்கள் அங்கே இந்த அட்ரஸ் தானே இங்கேயே வாங்குறீங்க எங்களுக்கு கேட்குறாங்க. எங்களுக்கு ஃபஸ்ட்டு விடும் போது உங்களுக்கு எல்லா வசதி இருக்குது, உங்களை நான் பஸ்ஸு விடுறேன், உங்களுக்கு ரேஷன் கடை தந்து வேறு கடைங்க இருக்குது அப்படின்னாங்க. இங்கே ஒரு பால் கடைக்கு 7 மணிக்கு 8 மணி தான் கடை திறக்கிறாங்க. நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு போகிறோம், மார்னிங் ஷிஃப்ட்டு 3 மணிக்கு எழுந்துப்போம். ஒரு பால் வாங்குவோம், ஒரு காய்கறி விடவும் எதுவுமே எங்களுக்கு கடை திறக்கல. 8 மணிக்கு 9 மணி திறக்கிற எங்கள் ஆளுங்க கடை வச்சது கடையை மூடுங்கன்றாங்க. நாங்கள் எங்கே போய் பால் வாங்குவோம்? ஒரு பஸ்ஸு வசதி தாங்க எங்களுக்கு. ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு நாங்கள் பொத்தேரிக்கு போனோம். ஒரு தைலாவரத்தில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருந்தாலும் நாங்கள் இறங்குவோம் வருவோம், அங்கேயும் கிடையாது, ஒரு பஸ்ஸு வசதியும் கிடையாது. குழந்தைங்க நடமாடுறாங்க, ஒரு குழந்தைங்க ஸ்கூல் வேனுக்கும் எதுவுமே கிடையாது. இங்கேருந்து கூடாஞ்சேரி போனால் 4000 3000 பீஸ் கேட்குறாங்க. நாங்கள் எப்படி கட்டுறது? எங்களுக்கு இன்னும் வேலை வசதி எதுவுமே கிடைக்கல. இங்கேருந்து நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு போகிறோம், ஒரு பஸ்ஸு கிடைக்க மாட்டோம். நைட்டில் 12 மணிக்கு வரும், 1 மணி வரும். எங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பு இல்லை. 10 வயசு பசங்களையும் இங்கே உட்காந்துன்னு கெஞ்சி அடிக்கிறானுங்க, பீடி பிடிக்கிறானுங்க. அதை நாங்கள் கேட்டால் நீங்களே கேட்குறீங்க, எங்கள் வீடு இங்கே தான் இருக்குது கேட்டால் அவங்க அடித்து வராங்க, பசங்களை மிரட்டுறாங்க. எங்களுக்கு எந்த ஒரு வசதியுமே இல்லை. கூடஞ்சேரி அடுத்து தைலாவரம் திட்டப்பகுதியில் தான் இருக்கிறேன். இங்கே இருக்கிற வீடுங்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 வீடு இருக்குது. இந்த 1000 வீட்டில் பார்த்திங்கனாக்கா எல்லோரும் குப்பை போகிற இடம் இந்த இடம், இந்த ஒரு இடம் தான், இந்த ஒரு குப்பை தொட்டி தான். இந்த ஒரு குப்பை தொட்டியில்
நிறைய பேர் வந்து வெளியில் தான் வந்து குப்பையை போட்டு போகிறாங்க, யாருமே முறையாக உள்ளே போட்டு போகிறது கிடையாது. இதை வார கூட மாட்டிக்கிறாங்க சரிங்களா. இது வாராதனால ஏகப்பட்ட பேருக்கு வந்து நாற்று அடித்து ஹாஸ்பிட்டலுமா அழிஞ்சுக்கிறாங்க. நிறைய பேர் இங்கே வயசானவங்க இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க. நிறைய பேர் இங்கே வயசானவங்க பார்த்திங்கன்னா சுகரு, பிபி நிறைய பேர் இருக்காங்க. இங்கே குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க. இதை வந்து நாங்கள் எடுத்து சொன்னாக்கா அது பெருசாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. சரியாக க்ளீன் பண்ணுறதும் கிடையாது. ஒரு ப்ளீச்சிங் பவுடர் கூட சரியாக போட மாட்டேங்கிறாங்க. நாங்கள் வந்து இந்த குப்பை தொட்டியை எடுத்துகிட்டு வீடு வீடாக வந்து குப்பையை கலெக்ட் பண்ணி போக சொல்லி கேட்குறோம். அது வந்து நாங்கள் செய்யணும்னு சொல்கிறாங்க தவிர இது செய்ய மாட்டேங்கிறாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட 2 வருஷமாக சொல்லி கிடக்குறோம். இது யாருமே வந்து கேட்குறதே கிடையாது சரிங்களா. ஒரு பஸ்ஸு வசதி கிடையாது. வயசானவங்க இங்கேருந்து நடந்து போகிற சூழ்நிலை, லிஃப்ட் கேட்டு போகிறாங்க, இல்லைன்னா நடந்து போகிறாங்க சரிங்களா. ஒரு ஆட்டோ வசதி கிடையாது. நாங்கள் அதையும் சொல்லிட்டோம். அதையும் வந்து இவங்க பெருசாக எதுவுமே எடுத்துக்கிறது கிடையாது. ஒரு ரேஷன் கடை கிடையாது. ஒவ்வொரு வீடும் வந்து பாருங்கள், ஒரு படிக்கட்டு உடஞ்சிருக்கு, உள்ளே லைட்டு கிடையாது. சிங்க்கு திறந்தாக்கா தண்ணி உள்ளே போகிறது கிடையாது, டைல்ஸ்லேருந்து வெளியில் வருது. ஒரு சில வீட்டில் வந்து கிராக்கு. இதெல்லாம் வந்து நான் கேட்டேன்னாக்கா அதுவும் வந்து அலட்சியமாக ஒரு பதில், பேசுறது கிடையாது. நாங்கள் போய் நின்னாக்கா எங்களுக்குன்னு ஒரு மரியாதை கிடையாது. நீங்கள் யார்கிட்ட போய் சொல்கிறீங்களோ சொல்லுங்கன்றாங்க. நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு பொறுப்பு இருக்குனாக்கா நாங்கள் உங்கள்கிட்ட தான் சொல்ல முடியும். நீங்களே வந்து அதை அலட்சியமாக எடுத்துகிட்டு கண்டுக்காமல் போனீங்கன்னாக்கா நாங்கள் யார்கிட்ட போய் நிற்கிறது? நாங்கள் உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.